இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடம் பிடிக்காதே நந்தினி, உன் தலையை கொய்து மூக்குத்தியை எடுத்து போகதான் நான் இங்கு வந்தேன். இப்பொழுது உன்னை மன்னித்து உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன். மூக்குத்தியை கழற்றி கொடுத்து விட்டு உடனே இங்கிருந்து போய்விடு. நான் என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர இந்த மூக்குத்தியை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். நந்தினி, நீ என் கோபத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துகிறாய். என் பொறுமையை சோதிக்காதே. மூக்குத்தியை திருப்பி கொடுத்து விடு. முடியாது, இது எனக்கு தான் சொந்தம். நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். உன்னிடமிருந்து மூக்குத்தியை வாங்காமல் இங்கிருந்து போக மாட்டேன். குடு மூக்குத்தியை. முடியாது. கொடுத்து விடு நந்தினி. தர மாட்டேன். நந்தினி, ஏதோ சிறிது காலம் உன் அழகில் மயங்கியதற்காக நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். மரியாதையாய் இந்த இடத்தை விட்டே போய்விடு. இல்லை என்றால் பொழுது விடுவதற்குள் உன் தலை கொய்யப்படும். இந்த மூக்குத்தியை நான் இப்பொழுதே கொண்டு போய் அம்மனுக்கு அணிவிக்கிறேன். என்னையே முதுகில் குத்து விட்டாய். ஐயோ அரசே, 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 என்ன ஆயிற்று? அரசே, இவளை நான் அந்த புறத்துக்கு கொண்டு வந்ததற்கு எனக்கு இவள் சரியான தண்டனை கொடுத்து விட்டாள். இவளை இவளை ஐயோ அரசே, அரசே, ரொம்ப பசிக்குதே, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? கீழே என்னமோ இருக்கே. ஐயோ, யாரோ நம்மள பொறி வச்சு புடிச்சிருக்காங்க. யாருன்னு தெரியலையே. என்ன புடிச்சு அடைச்சு கொண்டு போறது யாருன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த நாகஜோதியோட ஆளா இருக்குமோ? இந்த ஆள் யாரு? நம்மளை எங்க கொண்டு போறானே தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஐயா, வாங்க வாங்க வாங்க. நான் வாங்குறதுக்காக வரல, விற்க வந்திருக்கேன். நீங்க எப்பவும் அதுக்கு தானே வருவீங்க. கடைக்கு வர்றவங்கள வாங்கன்னு சொல்றது தானே வழக்கம். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆமா, கிளி எங்க பிடிச்சிங்க? அடப்பாவி, என்ன விக்கிறதுக்காக தான் பிடிச்சிட்டு வந்திருக்கானா? நம்ம என்ன பண்றது? நான் என்ன புதுசாவா உங்க கடைக்கு வந்திருக்கேன்? எங்க புடிச்சானெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நான் எப்பவும் வந்து விக்கிறதானே. ஆமா, இப்ப கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? ஆஹா, நீங்க போய் பிடிச்சு பாருங்க, அப்ப தெரியும் கஷ்டம். எப்பவும் கொடுக்கறத கொடுங்க, ஆனா குறைச்செல்லாம் வாங்க முடியாது. சரி, நான் வரேன். சரி வாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நல்ல வேளை இவன் அந்த நாகஜோதி ஆள் கிடையாது. இந்த கடையில இருந்தும் இந்த கூண்டுல இருந்தும் எப்படியாவது நம்ம தப்பிச்சாகணும். ஆனா கூண்டு பூட்டி இருக்கே. நந்தினி கிட்ட இருக்கிற அம்மனுக்கு சொந்தமான மூக்குத்திய நீ கொண்டு வந்து அம்மனுக்கு திரும்ப போட்டு விட்டா அந்த அம்மனுக்கு திரும்ப சக்தி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மீனாட்சி நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுப்பா. உன் புருஷனோட உயிர் எங்க இருக்குன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியும். நன்றி சாமி. கண்டிப்பா அம்மனோட மூக்குத்தியை கொண்டு வந்து அம்மனுக்கு போட்டு விட்டு என் கணவர் உயிர் இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டு அவரோட உடலுக்கு உயிர் கொடுப்பேன். சந்தோஷமா? ஆனா உனக்கு முன்னால நிறைய பேர் அந்த நந்தினி கிட்ட இருக்கிற மூக்குத்திய கொண்டு வரேன்னு போய் உயிரை விட்டுருக்காங்க. அதனால உன்னோட முயற்சியில நீ ஜெயிக்கிறதுக்கு ஆபத்து நிறைய இருக்கும். எவ்வளவு பேர் வந்தாலும் எனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் கிடையாது சாமி. அம்மன் அருளால எல்லா ஆபத்தும் கடந்து போய்
அந்த மூக்குத்தியை கொண்டு வந்து மீனாட்சி அம்மனுக்கு அணிவிப்பேன். உன் எண்ணம் நிறைவேற அம்மன் அருள் புரியட்டும். சாமி, அந்த இடத்துக்கு எப்படி போறது? நீ முதல்ல கோலமலைக்கு போ. நீ போனதும் உனக்கான எல்லா கேள்விகளுக்கும் அங்க விடை கிடைக்கும். சரிங்க சாமி, நான் இன்னைக்கே கோலமலைக்கு கிளம்புறேன். கோலமலைக்கு போய் அந்த மூக்குத்தியை மீட்டுட்டு வந்து அம்மனுக்கு அதை அணி வச்சு என் புருஷன் உயிர் எங்க இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நலம் உண்டாகட்டும். நன்றி துர்கா கோவில்ல இருக்கிற அந்த பாம்பாட்டி சித்தரை போய் பார்த்தா. இதுதான் விஷயம். அவங்க பேசிக்கிட்டு இருந்தத அங்க நான் மறைஞ்சு நின்னு கேட்டேன். கண்டிப்பா அந்த துர்கா நந்தினி கிட்ட இருக்கிற மூக்குத்தியை எடுத்துட்டு போய் மீனாட்சி அம்மன் கிட்ட வச்சு சூர்யா உயிர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க போறா. பரவாயில்ல, அவ உயிர் இருக்க இடத்த கண்டுபிடிக்கட்டும். என்ன சொல்ற நாக்ஸே? அப்ப சிஸ்டர் கைக்கு வைரம் கிடைக்காதா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. துர்கா இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவ ஊர்ல இல்லாத அந்த நேரத்துல அவ பாதுகாப்பா வச்சிருக்க சூர்யாவோட உடம்ப தேடி கண்டுபிடிக்கணும், அதை எரிக்கணும். அப்படி இல்லனா அந்த கிளிய தேடி கண்டுபிடிச்சு அதுக்குள்ள இருக்க சூர்யா உயிரை எடுக்கணும். கரெக்ட். துர்கா கோலமலைக்கு போய் அந்த மூக்குத்திய கண்டுபிடிச்சு அது அம்மனுக்கு போட எப்படியும் 2 நாள் ஆகும். இந்த 2 நாள் நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இத்தனை நாள் கிழிச்சாச்சு, கடைசியா இந்த 2 நாள்ல தான் கிழிக்க போறோம். கரெக்ட் சிஸ்டர். இந்த 2 நாளை நாம விடக்கூடாது சிஸ்டர். கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாம் சிஸ்டர். சூர்யா உயிர் கிளிக்குள்ள இருக்குன்னு துர்கா தெரிஞ்சுக்கிட்டு கொல்லிமலையில இருந்து வரதுக்குள்ள நாம அந்த கிளிய கண்டுபிடிச்சு கொல்லணும். சூர்யா பாடிய கண்டுபிடிச்சு எரிக்கணும். இந்த சான்ஸ மிஸ் பண்ணவே கூடாது. இந்த 2யுமே இங்க செஞ்சு முடிக்கும் போது கோலமலையில இன்னொன்னையும் செஞ்சு முடிக்கணும். என்ன சிஸ்டர் செஞ்சு முடிக்கணும்? மூக்குத்தியை எடுக்கிறதுக்காக துர்கா கோலமலைக்கு போறால, அந்த கோலமலையிலேயே வச்சு துர்காவை முடிச்சிட்டா ஒரே நேரத்துல 3 விஷயம் நடக்கும்ல. சூப்பர் சிஸ்டர். ஆனா கோலமலையில வச்சு துர்காவை எப்படி சிஸ்டர் முடிக்கிறது? மாரிய ஒழிக்கிறதுக்கு நாம ஏதேதோ நாடுகள்ல இருந்து எத்தனையோ ஆட்களை இறக்கணும். அப்பவும் ஒண்ணும் பப்பு வேகலையே. இந்த தடவை மிஸ் ஆகாது.